அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிலக்ஷி. அதாவது தற்பொழுது மக்களுக்கு ஒரு அவசரமான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. மாலை 5:30 மணிக்கு பிறகு நாட்டிற்குள் ஒரு தாழ் அமுக்கம் ஒன்று நுழைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. இவ்வாறு தான் இந்த டித்வா புயலின் போதும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியிருந்த பொழுதும் பல்வேறு மக்கள் அதனை அலட்சிய போக்கில் விட்டிருந்தார்கள். அதன் காரணமாகவே அதிகளவான தாக்கங்கள் எங்களுடைய நாட்டில் இடம்பெற்று, அதாவது உயிரிழப்புகள், சேதங்கள் அதிகமாக காணப்பட்டது. அதாவது இந்த டித்வா புயலினை விட இதனுடைய தாக்கமானது அதிகமாக காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. ஆகவே பொதுமக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த செய்தியினை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இது அவர்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும். அதாவது வங்காள விரிகுடாவில் உருவாக்கியுள்ள இந்த தாளமுக்கமானது நாட்டிற்குள் நுழையும் சாத்தியங்கள் அதிகளவாக காணப்படுகின்றது. இவ்வாறான இந்த சூழலில் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி தொடர்ச்சியாக விழிப்புணர்வுடன் இருக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த தாளமுக்க தொகுதியானது தென்மேற்கு வங்காள விரிகுடா ஊடாக மேற்கு திசையாகவும் வடமேற்கு திசையாகவும் நகர்ந்து நாளை, அதாவது 9ஆம் திகதி மாலை 5:30 மணிக்கும் இரவு 11:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஹம்பாந்தோட்டை மற்றும் கல்முனை ஆகிய பிரதேசங்களுக்கு இடையில் இலங்கையின் கரையோரத்தை ஊடறுத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக இந்த கரையோர பிரதேசங்களில் வசிக்கின்ற பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருங்கள். அது மட்டுமல்லாது இந்த கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில இடங்களில் மழையானது, அதாவது 150 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்லாது இந்த முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி, பொலனறுவை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் 100 முதல் 150 மில்லிமீட்டர் வரையான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த ஜாழ்ப்பாணம், மன்னார் மாவட்டங்கள் மற்றும் ஊவா மாகாணத்தில் காணப்படுகின்ற மொனராகலை, பதுளை மாவட்டங்கள், மத்திய மாகாணத்தின் நுவரெலியா, மாத்தளை மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழைகள் பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. இந்த பலத்த மழை பெய்வதன் காரணமாக நாட்டில் காணப்படுகின்ற, அதாவது 24 நீர்த்தேக்கங்கள் வான் பாய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. இந்த நீர்த்தேக்கங்களை திறந்து விடுவதன் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. ஆகவே பொதுமக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருங்கள். அனைவருக்கும் இந்த தகவலையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆறுகள், குளங்கள் பகுதிகளில் காணப்படுற பொதுமக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். மட்டுமில்லாது இவ்வாறான காலநிலையில் இந்த கடல் தொழிலுக்கு செல்லுகின்றவர்கள் உங்களுடைய செயற்பாடுகளை முடிந்த அளவு நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது காலநிலையானது சாதாரண நிலைக்கு திரும்பியதன் பின்னர் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும். ஆகவே அனைத்து பொதுமக்களும், அதாவது எங்களுடைய இடத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று அலட்சியமாக இருந்து விடாமல் அனைத்து பொதுமக்களும் இவ்வாறான சூழ்நிலைகளில் மிகவும் அவதானமாக இருங்கள். நன்றி சொந்தங்களை. மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.